guys, welcome back to வழக்கம் போல வார கடைசியில் நடந்த சில காமெடி சம்பவங்களை தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கல்யாணத்தை போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோகிராஃபரை வர சொன்னா அங்க பாருங்க சார். என்ன தாண்டி தொழுடா பாப்புன்னு நடுவழியில நின்றுட்டு இருக்காரு. பின்ன வழியில வந்துட்டாங்கன்னா நெருப்பு எங்க காமிச்சாலும் கையெடுத்து கும்பிடணும்னு அவருக்கு சொல்லி வச்சிருக்காங்க சார். போட்டோகிராஃபர் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்க தம்பி 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 காசு இல்லப்பா. கான்செர்ட்ல பாடுற வர கல்யாணத்துக்கு கூட்டு வந்துக்கிறாங்க. வெறித்தனமா இருக்க போகுது. போலீஸ்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து யார வீடியோ எடுக்கிறாங்கன்னு பார்த்தா ட்ராலியில குழந்தைகளை உட்கார வைக்க கூடாதுங்க. பின்னாடி காட்ட வேண்டிய போஸ் எல்லாம் காமிச்சிட்டு திடீர்னு திருதுப்புன்னு ஓட பார்த்தாரு. கோரஸோட கோரஸா கத்தோன்னு பார்த்தா கோரஸ் எல்லாம் ஆஃப் ஆயிருச்சுங்க. நல்லா டீசெண்டா சேர்ல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எப்படி நடக்கணும். பைக்ல ட்ரிபிள்ஸ் போறது இல்லாம குறுக்கால வர வர அடுத்து நடந்ததை பார்க்கணும். ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் காய்கறி மாலையை மாட்டிருக்காங்க. அங்கேயே உட்காந்து ஆரம்பிச்சிட்டார். அந்த ஆட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே அந்த தாத்தாவில கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியலங்க. ஒரு சிக்னலும் 3 நிமிஷம் சார். நான் சாப்பாடத்துல இருந்தா சாப்பிட்டே முடிச்சிடலாம். எனக்கு என்னமோ ஒரு கிரிக்கெட் பார்க்க வந்த மாதிரி தெரியலங்க. டொயோட்டா ஃபார்ச்சுனர்ல இப்படி ஒரு சைடு மிரர் இருக்குன்னு தெரியாம போச்சே. இந்த காலத்து இளைஞர்கள் கூட தோத்துருவாங்க போல இவங்க கிட்ட. ஜேசிபி மட்டும் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் காண உடைச்சிட்டாரு. அவர் ஒரு மந்தி லவ்வருங்க. அவருக்கு போயிட்டு கேக்க வெட்டினா நல்லா இருக்குமா? பஸ்ஸுக்காரர் ரோட்ல இருக்கிற குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டே போறாரு சார். யாருமா நீங்க? குப்பை கூடைய தலையில மாட்டின்னு வந்துருக்கீங்க. பைக் ஷோக்கு போனா பைக்கை மட்டும் தான் சார் பார்க்கணும். பஸ் எல்லாம் லேடிஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரீ நினைச்சீங்களா? எங்களுக்கும் தான். வண்டி எடுங்க. தட்டுகளோ சோம்பேறி தானங்க. தெரியாத மாதிரி வைக்கிறாராமா. இந்த காலேஜ்ல மட்டும் நீங்க லேட்டா வந்தீங்கன்னா திட்டலாம் மாட்டாங்க. டான்ஸ் ஆடிட்டு போயிடலாம். அது நார்மலா ஒண்ணு, வீடியோ காண்டி ஒண்ணுங்க. ஈஸியா கேட்ச் பிடிச்சோன்னு பந்து தூக்கி வீசினாரு. நல்லா பாடிக்கிட்டு இருந்த ஒரு மேடையை விட்டு போக மொட்டை மாடையில் நின்றுகிட்டு இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்கிட்டாங்க. என் கூட போட்டோ எடுக்கும் போது மூஞ்சில பல்லு இருக்குதான்னு கூட தெரியல சார். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா மட்டும் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போறதுக்கு எதுங்க 1 மணி நேரம் ஆக போகுது. டிராபிக்ல தெரிஞ்சவன் நின்றுட்டு இருந்தா இப்படிலாம் கத்த கூடாது சார். குதிரை முன்னாடி அவங்க 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்க மாட்டினீங்க சார். இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு. பாவம் உங்களுக்கு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு வேற வழி தெரியலங்க. எல்லாரும் இங்க அண்ணா அவங்க வேற உலகத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிராங்க் பண்றதா நினைச்சு பக்கத்து தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட அவங்க ஒரு படி மேல. சரி எந்திரிக்கலான்னு போனா இல்ல நான் ஆடி முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்க கூடாதுன்றாருங்க. டவுசர் பாக்கெட்ல போனை வச்சுட்டு போவ கடல் மாதா கொண்டு போயிட்டாங்க. மாப்பிள்ள ரொம்ப நேரமா கட்ட ரெடியா தாங்க இருக்கிறாரு. நீங்க தான் தர மாட்டேங்கிறீங்க. ஆடுறது அவங்கனாலும் எல்லாரோட கவனமும் இவங்க மேலதான். ஒரு வெங்காயம் வெட்டி தானா தரமாட்டேன். ஆனா வைஃப் வந்தோடனே மருதாணி போட்டு உரியான்னு ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க.
தொப்பைய வச்சுக்கிட்டு என்ன யூஸ்ன்னு கேட்டீங்களா? அங்க பாருங்க வளைச்சு நெளிச்சு காட்டுறாரு. அவர் பென்ஸுக்கார கொண்டு வந்து பார்க்கிங் லைட் போட்டு நிறுத்தா ஏன் நம்ம கிட்ட இல்லையா? அது இன்ஸ்டா போஸ்ட்ல அப்படிதாங்க இருப்பான். நடுராத்திரியில வந்து மூஞ்சில வீடியோ விட்டு எடுத்தீங்கன்னா அவர் இருக்கிறத வச்சுக்கிட்டு ஸ்டைலா வாழ்வாருங்க. அவர் அந்த பொசிஷன்ல உட்காந்து வண்டியில போறது ராயல் என்ஃபீல்டுக்கே பெருமாங்க. கூடி நின்னு கும்பலா ரீல்ஸ் எடுக்க குறுக்க ஒரு அழகி வந்தாங்க பாருங்க. முன்னாடி பார்க்க நல்லா டீசெண்டா தாங்க இருக்கிறாரு, பின்னாடி திரும்பி பார்க்கணுமே. ஒரு ஸ்கூட்டில சீட் பெல்ட் மாட்டி நான் இங்க தாங்க பாக்குறேன். இவ்வளவு பெரிய ஐபோன் ஆப்பிள் ஹெட் குவார்டர்ஸ்ல கூட உங்களால பார்க்க முடியாது. நீங்க பாட்டு செலிப்ரேஷன் பண்றேன்னு கண்டதையும் கேக்கல போட்டுறீங்க, அப்புறம் சாப்பிடுறதுக்கு எதுவும் இருக்காதுங்களே. தென்னை மரத்தை யாரை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு புடிச்சிட்டு உக்காந்துட்டாங்க. நைட்டு நல்லா தூக்கம் வரணும்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு தூங்குங்க. ஆடுற டான்ஸ் கூட சாதாரணமா தாங்க இருக்குது, ஆனா போடுற பாட்டு இருக்குதுங்களே. ஃபேஷனா போறேன்னு சுடிதார மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்படி ஒரு எடிட்டை இவர்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நடுராத்திரி பாட்டு கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும்போது கருப்பு ஸ்பைடர்மேன் உள்ள புந்துட்டாருங்க. அவங்க யாரு கூட சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க, நம்ம போவானா சார்? ஒரு வாட்டி இப்படி பண்ணா போதுன்ட்டு அம்மா கிட்ட சொல்ல போற இடத்து கூட 10 நிமிஷம் லேட்டா போலாம் நின்னு பாத்துட்டு போறாங்க இவங்க டான்ஸ். ஒரே ஸ்டெப்ல மேடையில இருந்து கீழே வந்துட்டாருங்க. இப்படி வெட்டி விடுதேன்னு கடைக்காட்ட சொன்னா அவருக்கு என்னன்னா பாவம் பண்ணனே தெரியல சார். கரையேறி வந்த மீனு கருவாடா போகும் புரியா. போற ஸ்லோ மோஷன் பிஜிஎம் எல்லாம் பார்த்தா ஒரே பந்துல டம்ளரை காலி பண்ண போறாருன்னு நினைச்சேன். நட்புக்குள்ள வயசு கிடையாதுதாங்க, அதுக்குன்னு தாத்தாவை கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ்னு சுத்தனா. ஆரம்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க, ஆனா பினிஷிங் சரியில்லை சார். ஜூடியோல இதுக்கப்புறம் சட்டை எடுக்கூடாதுங்கிறதுக்கு இதுதான் காரணம். இனிமே வேனுக்கு லேட்டா வரவங்க எல்லாரையும் பாட்டி மைகளை கூப்பிட போறாங்க. அப்பவே சொன்ன டேபிள் ஃபேனை கொண்டு வந்துடலாம், இல்ல கையாலே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் சார், இந்த பெட் எனக்காக புக்கிங் பண்ணதுங்க. அவங்க அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள ஃபைன் முன்னாடி வந்து சேர்ந்துருச்சு. ஒரே ஒரு மேளம் தான் கொண்டு வந்தார், பர்த்டே பார்ட்டியே சிறப்பா ஆயிருச்சு. நடு ரோட்ல திடீர்னு இப்படி துரத்தீங்கன்னா அப்புறம் பயம் வராதாங்க. வித்தியாசமாக போனுக்கு சார்ஜ் போடுவது எப்படின்னு வீடியோ எடுத்தாங்க. ரன்னிங் ரேஸ்ல அவர் கடைசியில வரதை யாரும் பார்க்க கூடாதுன்னு சந்துல பூந்து வந்துட்டாருங்க. உட்காரதுக்கு 4 கம்பி வச்சாதானே உட்காருவீங்க, 2 கம்பி வச்சா. ஒரு பார்லேஜி பிஸ்கெட்டை ஸ்கேன் பண்ணுவோம், 1 மணி நேரம் லைன்ல நின்னீங்க. கொழு கொழுன்னு இருக்கு, அவர்கிட்ட இருந்த வெயிட்டை கொஞ்சம் வாங்கி நான் வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா நான் வண்டி எடுத்துட்டு போலாங்க. ஹஸ்பண்ட் மூக்கு உடைஞ்சு கட்டு போட்டுன்னு இருக்கிற நிலைமையில இந்த காமெடி தேவைங்களா? குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்க முடியாதுன்னு இவரே தூக்கி கொடுக்கிறார். முறையா பேட்டரி வண்டி எடுத்துக்கிட்டு நேரம் வந்ததே பெட்ரோல் பங்குக்கு தான்.
ரிலேட்டிவ்ஸ்லாம் முன்னாடியே சொல்லிட்டு வாங்க, இப்படி திடீர்னு வந்தீங்கன்னா ஃபேஷியல் பாதியில இருக்கு சார். வீடியோட கடைசிக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.